திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 476, அதிகாரம் வலியறிதல். மதுரையை ஆண்ட சூடாமணி பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம். பெண்களின் கூந்தலின் மனம் இயற்கையானதா அல்லது செயற்கையானதா? இந்த சந்தேகத்தை யார் ஒருவர் கவிதையால் தீர்வு செய்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் என அறிவித்தார். பல புலவர்கள் கவி புனைந்தனர், எதுவும் சரியாக இல்லை. இறைவனை தொழுத தருமி ஒருவருக்கு இறைவன் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்னும் கவிதையை எழுதி தந்தார். பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையானது என்ற கவிதை பாட அரசன் மகிழ்ந்தான். உடனே அவருக்கு பொற்காசுகளை அள்ளித்தர முயல அவர் பாட்டில் குற்றம் உள்ளது என அவருக்கு பரிசில் தர மறுத்தார் அவை புலவர் நக்கீரர். வந்த புலவரும் திரும்பிச் சென்றார். என் பாட்டில் குற்றம் கூறியது யார் என புலவர் வேடத்தில் இறைவன் வந்தார். யானே கூறினேன் என்று நக்கீரர் நேரே வந்தார். என்ன குற்றம் என்ற கேள்விக்கு மகளிர் கூந்தலுக்கு செயற்கை மனம் மட்டுமே, இயற்கை மனம் இல்லை என்றார். பதுமினி பெண்களுக்குமா என்றார். ஆம் என்றார் நக்கீரர். ஏன் தெய்வ பெண்களுக்கும் அப்படித்தான் என்றார். நீங்கள் வழிபடும் உமாதேவியாருக்குமா என்றார் இறைவன். ஆம், உமாதேவியின் கூந்தலுக்கும் அப்படித்தான் என்றார். இதற்கு மேலும் பிடிவாதம் வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்தவும் புலவர் வடிவில் வந்திருப்பது இறைவன் என்பதை உணர்த்தவும் தனது நெற்றிக்கண்ணை நெறித்து காட்டினார். நக்கீரர் அவ்வரண்மனையிலே மிகச் சிறப்பு பெற்றிருந்ததால் தான் செய்வதுதான் சரி என்று வரம்பு கடந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்றார். அவரது மீறிய மனத்துணிவை இறைவன் சீற்றமாய் பார்க்க நக்கீரர் சாம்பலானார். தனது நிலை அறியாது எல்லை கடந்து ஒரு காரியத்தில் ஒருவன் செல்லுவானால் அது அவனுக்கு அழிவை தரும் என்பதை நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும் என்கிறார் நம் திருவள்ளுவர். அளவு கடந்தால் அழிவு, அறிந்து நடந்தால் வாழ்வு.